friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஃபரண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பொதுவா ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி செய்யற ஸ்வீட் அப்படினா நமக்கு ஞாபகத்துக்கு வருது பாயாசம் மட்டும்தான். இன்னைக்கு அதே ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் செய்ய போறோம். வாயில வெச்சதுமே கரையிற இந்த ஸ்வீட்டுக்கு preservatives எதுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. முழுக்க ஹெல்தியான பொருளை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான சாஃப்ட்டான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க கரும்பு சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் தொடர்ந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்க கரும்பு சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சாலே போதும். கரும்பு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பெரிய நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க பாதாமோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வறுக்கணும். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி இல்லைனா பிஸ்தாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் வந்து நல்லாவே வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு கேரட் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து வதக்கிக்கலாம். அடிஷ்னலாக நெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. பாதாம் வறுத்தா அதே நெய் இருந்தாலே போதும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கிட்டு இருந்தோன்னா கேரட் வந்து நல்லாவே வெந்துடும். அதில் இருந்த பச்சை வாசனையும் போயிடும். இந்த ஸ்டேஜில் கேரட் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பசை போகிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குங்க. அப்போ தான் தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. தேங்காயையும் ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். ஈரப்பசை போய் தேங்காய் நல்லா உதிரியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பை வந்து மற்ற மஷ்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 மணி நேரம் போல் ஊற வச்ச ஜவ்வரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கண்ணாடி ஜவ்வரிசியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கண்டிப்பாக கண்ணாடி ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். ஜவ்வரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஜவ்வரிசி நல்லாவே வேகட்டும். ஜவ்வரிசி நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. ஜவ்வரிசி ஆட் பண்ணனால நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. ஜவ்வரிசி வந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கணும். ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்ணனாலே போதும். நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர் சிரப்போட சேர்த்து ஜவ்வரிசி நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் கேரட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயை நம்ம துருவி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை சின்ன சின்ன பல் மாதிரி கட் பண்ணிவிட்டு வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 4 நிமிஷம் போல் நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குகிற அல்வாவை விடவே இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. நல்லா திக்காக நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி ஸ்வீட் ரெடி. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டியான, உடம்புக்கு ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.